திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 2ஆம் நாளாக நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருண்பாபு வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண்பாபு, தற்பொழுது மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. சுற்றுலா பயணிகள் எந்த அளவிற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள்? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. கொடைக்கானலில் 61வது மலர் கண்காட்சி நேற்று துவங்கியது. மலர் கண்கா மலர் கண்காட்சியில் பல்வேறு விதமான மலர் காட்சிகள் காட்சிப்படுத்தப்பட்டன. இதில் மலர்களான மயில் உருவம், சேவல், வீடு உள்ளிட்ட பல்வேறு உருவங்களை சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் காட்சிப்படுத்தப்பட்ட கண்டதை ரசித்தும் மகிழ்ந்தனர். தோட்டக்கலைத்துறை மூலமாக 2500க்கும் மேலாக மலர் தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் வந்த சுற்றுலா பயணிகள் மாறி வரும் காலநிலையை அனுபவித்து வருகின்றனர். தொடர்ந்து கோடை விழாவின் ஒரு பகுதியாக கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருகிறது. குடும்பத்துடன் வந்த சுற்றுலா பயணிகள் தங்கள் சுற்றுலாவை அனுபவித்து வருகின்றனர். மேலும் முதல் நாள் நடைபெற்ற மலர் கண்காட்சியில் 5980 சுற்றுலா பயணிகள், இதன் மூலம் 3 லட்சம் வருவாயும் கிடைத்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் நாள் நடைபெற்ற மலர் கண்காட்சியில் எதிர்பார்த்த கூட்டத்தை விட சற்று குறைவாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி அருண்பாபு.